சார், எங்க பாட்டி பேர்ல இருந்து எங்க அப்பா பேருக்கு பட்டா மாறிச்சு. எங்க அப்பா இறந்த பிறகு பட்டால எங்க பேரை மாத்தலாம்னு எடுத்து பார்க்கும்போது தான் அதுல எங்க அப்பா பேர் கூட இன்னும் 2 பேரோட பேர் இருக்கு சார். 1950ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த நிலத்தை நாங்க தான் பயன்படுத்திட்டு வரோம். எங்க பாட்டி பேர்ல பட்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்க அப்பா பேர்ல இருந்துச்சு. எங்க அப்பா பேர் பக்கத்துல இன்னும் 2 பேரோட பேர் இருக்கு. அவங்க பேரை எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல. அவங்க பேரை எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. இதே மாதிரி நீங்க வாங்கின இடம் இல்லைன்னா அனுபவிச்சுட்டு வர இடத்துக்கு இன்னொருத்தர் பேர்ல உங்களுக்கே தெரியாம பட்டா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு டீடைல்டா இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பேர் தவறா இருந்தா மட்டும் தான் மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. இப்ப நான் சொல்ற எந்த ஒரு விஷயங்கள்ல தவறு இருந்தாலும் அதை நீங்க சரி பண்ண முடியும். இப்ப நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் உங்க பட்டால தவறுதலா இருந்தாலும் அதை நீங்க சரி பண்ண முடியும். குறிப்பிட்ட சொத்தின் உரிமையாளரோட பெயர் பிழையாக எழுதி இருந்தாலும் நீங்க அதை மாற்ற முடியும். கூடவே சொத்திற்கு சம்பந்தம் இல்லாத வேறு நபர்களின் பெயர் இருந்தால் அதையும் மாற்ற முடியுங்க. யூடிஆர் பட்டாக்கு முன்னாடி குறிப்பிட்ட இடத்தோட அளவுகள் சரியா இருந்திருக்கும். ஆனா யூடிஆருக்கு பிறகு அதுல ஏதாவது நில அளவுகள் தவறா இருந்தாலும் அதை நீங்க சரி பண்ண முடியும். யூடிஆர் பட்டால ஏற்கனவே உள்ள சர்வே எண் இல்லனா உட்பிரிவு எண் தவறா இருந்தாலும் அதை நீங்க சரி பண்ண முடியும். இல்லனா ஒரு சில பதிவுகள் சர்வே எண்ணை குறிப்பிடாமல் இருந்தாலும் சரி செய்ய முடியும். மேலும் யூடிஆருக்கு முன்னாடி குறிப்பிட்ட நிலத்தோட எஃப்எம்பி சரியா இருந்திருக்கும். ஆனா யூடிஆருக்கு பிறகு எஃப்எம்பி தவறா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதை கூட நீங்க சரி செய்ய முடியுங்க. இதுல முக்கியமான பாயிண்டா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டும் இதுதான். யூடிஆருக்கு முன்னாடி அவங்க பாட்டி பேர்லயும் அப்பா பேர்லயும் பட்டா இருந்துச்சு. ஆனா யூடிஆர் பட்டால அவங்க அப்பா பேர் கூட அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத இன்னும் 2 பேரோட பேர் இருக்கு. அதை எப்போ இணைச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. இந்த பிழையும் எப்படி சரி செய்யலாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மேல சொன்ன எல்லா தவறுகளுமே யூடிஆர் சர்வே எடுத்து பட்டா கொடுத்த நேரத்துல நடந்த பிழைகள். இப்படி மேல சொன்ன தவறுகள்ல ஏதோ ஒண்ணு உங்க நிலத்துக்கும் நடந்திருந்தா இப்ப நான் சொல்ற நடவடிக்கைகளை எடுக்கும் பட்சத்துல அதை நீங்க சரி செய்ய முடியும். எந்தெந்த ஆவணங்கள் இருந்தா இதை சரி செய்யலாம்னு பார்க்கலாமா? யூடிஆர் பட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட நிலத்துக்கு ஆவணங்கள் இருந்து அந்த ஆவணங்களை நீங்க வச்சிருக்கும் பட்சத்துல இந்த பிழைகளை ரொம்ப சுலபமாவே சரி செய்ய முடியுங்க. அப்படி நிலத்துக்கான ஆவணங்கள் இல்லாத பட்சத்துல யூடிஆருக்கு முன்னாடி இருக்க எஸ்எல்ஆர், பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி இந்த ஆவணங்களை வச்சு பிழையை நீங்க சுலபமா திருத்தலாம். யூடிஆருக்கு முன்னாடி இருக்க ஆவணங்களை வச்சு யூடிஆர்ல பிழை திருத்தத்தை நீங்க செய்ய முடியும். சரி சார், யூடிஆர் பட்டால தப்பா இருந்தா அதை திருத்தலாம்னு சொல்லிட்டீங்க, யார்கிட்ட மனு கொடுத்து திருத்துறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலை இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே உள்ள யூடிஆர் பட்டாவில் ஏதாவது பிழை இருந்தாலோ இல்லைன்னா அந்த பட்டா தவறுதலா வேற ஒருத்தர் பேர்ல இருந்தாலோ அதை ரத்து செய்ய நீங்க ஆர்டிஓ கிட்ட தான் மனு கொடுக்கணும். அவருக்கு மட்டும்தான் யூடிஆர் பட்டால என்ன பிழை இருந்தாலும் அதை மாற்றுவதற்கான அதிகாரம் இருக்குங்க. உங்க வருவாய் மாவட்டத்தில் இருக்க ஆர்டிஓ அவருக்கு பிரச்சனை சம்பந்தமா ஒரு தெளிவான விண்ணப்பத்தை எழுதி அது கூடவே உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்க மனுவை விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க கொடுக்குற மனுவை சம்பந்தப்பட்ட அதிகாரியோட அலுவலகத்துல தபால் செக்ஷன் இருக்கும், அங்க கொடுத்து ஒரு ரசீது வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சிங்கன்னா நீங்க மனு கொடுத்ததற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கும். இப்படி இந்த ஆதாரம் உங்க கையில இருக்கும் பட்சத்துல அந்த குறிப்பிட்ட மனு மேல குறிப்பிட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அந்த குறிப்பிட்ட மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அவரை நீதிமன்றம் மூலமா நம்ம கட்டாயப்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு சொன்ன இதே சட்ட ஆலோசனையை நம்ம கிளைண்ட்டுக்கு சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சார், யூடிஆருக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஆவணமும் என்கிட்ட இல்லை, இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அவருக்கு சொன்ன தகவலை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். யூடிஆருக்கு முன்னாடி பழைய ஆவணங்கள் இல்லைன்னா பழைய பட்டா எதுவுமே உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் ஆர்டிஐ மூலமாக சுலபமாக பெற முடியும். அது எப்படி அனுப்புறது அப்படின்றதுக்கான ஃபார்மெட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஆர்டிஐயோட ஃபார்மெட்டுங்க. ஆர்டிஐ போட்டு தகவல் எடுத்த பிறகு உங்கள் நிலம் இருக்கிற குறிப்பிட்ட ஆர்டிஓ அவருக்கு பட்டால என்ன தவறு இருக்கோ அதை திருத்தம் பண்ண சொல்லி மனு போட்டிங்கன்னா அவர் அதை கீழே இருக்க வருவாய் அலுவலருக்கு அனுப்புவாங்க. அவர் அதை உங்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பி விசாரணை பண்ண சொல்லுவாங்க. கிராம நிர்வாக அலுவலர் இந்த மனு சம்பந்தமாக உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்க தகவல்கள் ஆவணங்களை அவருக்கு காட்டலாம். இல்லைன்னா ஆர்டிஐ மூலமாக நீங்கள் வாங்கின தகவல்களை காட்டி என்னோட நிலத்தோட தகவல்கள் தவறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பட்சத்தில் கிராம நிர்வாக அலுவலர் குறிப்பிட்ட நிலத்தை நேரடியாக வந்து பார்த்து ஆவணங்களையும் சரி பார்த்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆர்ஐக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். ஆர்ஐ ஒரு சில என்கொயரி பண்ணி முடிச்சுட்டு அவர் அதை ஆர்டிஓக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாருங்க. இந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு கிடைச்ச பிறகு அவர் உங்களை நேரடியாக கூப்பிட்டு ஒரு முறை விசாரணை பண்ணிட்டு உங்கள் ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பட்டால மாற்றம் பண்ணி தர சொல்லி சம்மந்தப்பட்ட தாசில்தாருக்கு ஆணை போடுவார். உங்கள் யூடிஆர் பட்டால தவறாக குறிப்பிட்டிருக்க அனைத்து விவரங்களையும் நீங்கள் சரி செஞ்சுக்க முடியுங்க. சார், என்கிட்ட எந்த தகவலும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஆர்டிஐ மனுவை தயார் செஞ்சு அனுப்பும் பட்சத்தில் உங்களோட ஆவணங்களோட விவரங்களை நீங்கள் பெற முடியும். இந்த ஆர்டிஐ பெட்டிஷன் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கமெண்ட்டில் ஆர்டிஐன்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஐப்ன்ற ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.